listeners and viewers of kalakalcinema.com. This is Aishwarya Datta and my debut movie is Tamizukku in Vandrai Aduthavum. Yesterday only my movie's audio launch has happened. So people please listen my music, share it, and it's a very energetic track and you'll just love the track. You'll just love the track. Thamman has made a fantastic music for me. So people please hear it, share it as much as you can and make it as your quality tune as soon as possible. Okay, thank you very much. The audio launch happened yesterday. Thamman is the music director. We have beautiful three tracks, beautiful 3 tracks in the movie. So please do listen to the songs if you haven't so far. And movie December end lo release agapodhu. So kandipa release time lo poi theater lo parunga. Thank you. Hi, என் பேர் ஷாலு. நான் இந்த மூவியில் சதீஷோட பேராக பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மூவி வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அண்ட் அதோட இது வந்து என்னோட 3rd மூவி ரிலீஸ் ஆகிறது. அண்ட் இந்த மூவியில் வந்து சதீஷ் வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் கேரக்டரும் நான் வந்து ஒரு காட்டன் சிட்டியில் ஒர்க் பண்ணுற ஒரு நார்மல் கேர்ள் அப்படின்ற மாதிரியும் ப்ளே பண்ணியிருக்கோம். 2 பேருக்குமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 பேர் வந்து கார் ஜேர்னிலேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தது கேரக்டர் எல்லாமும். ஸோ கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேராக பண்ணியிருக்கோம் இந்த மூவியில். அதனால் நீங்கள் தான் பார்த்து எங்கள் 2 பேருக்கும் பேர் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. ஹாய், நான் சாபு பேசுகிறேன். தமிழுக்கென் ஒன்றிய அழுத்தம் படத்தோட எடிட்டர். தமிழுக்கென் ஒன்றிய அழுத்தம் வந்து ராம் பிரகாஷ் ராயப்பாவோட இயக்கத்தில் விஎல்எஸ் ராக் சந்திரன் சார் தயாரிப்பில் வரப்படும். ஆல்ரெடி ஒரு படம் முடித்த சமயத்தில் வந்து இந்த கம்பெனியில் கூப்பிட்டு இந்த கதை சொன்னாங்க. கதை கேட்கும்போதே பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட் இருந்தது இந்த படத்தில். இது வந்து எப்படி பாசிபிளாக பண்ண முடியுமா, பிகாஸ் ரொம்ப ஒரு இன்னைக்கு இருக்க இதில் வந்து இந்த படத்தை எப்படி எடுக்க முடியும், அந்த அளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அதெல்லாம் நினச்சோம். பட் ராயப்பா அண்ட் த ஃபுல் டீம், தீபக் ஆகட்டும் சரி, வனராஜ் ஆகட்டும், ஆர்ட் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் சரி, அண்ட் ஃபுல் டீமும் குரூவும் அது அவங்க வந்து நல்ல எஃபர்ட் போட்டு இந்த படம் பண்ணி கொடுத்தாங்க. ரஷ் இருந்தது எனக்கு. ஸோ எடிட்டிங் டேபிள் வரும்போது எனக்கு என்ன தேவைப்பட்டதோ அதோட ஒரு படி மேலேயே இருந்தது. ஸோ எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் பர்டிகுலர் செகண்ட் ஆஃப் வந்து ஒரு ஃபுல் ட்ராவலிங் இருக்கும். 3 பேரோட சேஸ் இருக்கும், சதீஷ், நக்குல் அண்ட் தினேஷ். இந்த 3 பேரோட ஹியூமர் இருக்குது, ப்ளஸ் த்ரில்லிங் ப்ளஸ் ட்ராவலிங் இருக்கனால இந்த படம் பயங்கரம் ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் தீபக் பாடி. அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபர். இந்த படம் விஎல்எஸ் ராக் சினிமா வி சந்திரன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ராம் பிரகாஷ் ராயப்பா டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் எல்லா பாடல்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ் ரீ ரெக்கார்டிங். இன்னொன்று சொல்லணுன்னா இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கும். ஆடியன்ஸ் ரொம்ப எங்கேஜிங்காக இருப்பாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா. இந்த படம் நான் பீஸா 2 வில்லாக்கு அப்புறம் பண்ணுற நெக்ஸ்ட் ஃபிலிம். இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமெடி இருக்கும், ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு த்ரில் இருக்கும். ஒரு எப்படி சொல்லணும்னா உள்ளே வந்தாங்கன்னா பயங்கர ஒரு எங்கேஜிங்காக இருக்கிற ஒரு ஃபிலிம் இது. மேக்கிங்கை பற்றி சொல்லணுன்னா ஒரு 3 கேரக்டர்ஸை ரிவால்வ் பண்ணி வர ஒரு ஃபிலிம்னால நாங்கள் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி இதுக்கு நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. வணக்கம், தமிழுக்கென் ஒன்றிய அழுத்தம் படத்துடைய கலை இயக்குனர் வனராஜ். பொதுவாக வந்து நிறைய செட்டு போட்டு ஒர்க் பண்ணுறது ஆர்டிஸ்டோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதை மீறின ஒரு படம் தான் தமிழுக்கென் ஒன்றிய அழுத்தம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் நிறைய படத்தில் வந்து ஆர்ட்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தில் வந்து ஆர்ட் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும், அதாவது செட் இல்லாமல் நான் சொல்கிறேன். நான் படத்தில் வந்து எந்த ஒரு செட்டப்பாக இருந்தாலும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, லைவாக தான் இருக்கணுங்கிறது வந்து இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முடிவு பண்ணோம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். பார்க்கும்போது இந்த படத்தில் ஆர்ட் டைரக்டர் என்ன வேலை என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் அந்த படம் இருக்கும். அதுவே எங்களுக்கு ஒரு சவாலான விஷயம் தான் அது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கம்மி. அந்த வகையில் வந்து சந்தன் சார் வந்து நாங்கள் எங்கள் டீமே வந்து இப்போ பாராட்டுவோம். ஆர்ட்னு மட்டும் இல்லை, அவர் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, அதாவது ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் இன்றைக்கி கம்மி. வெறும் காசை மட்டும் கொடுத்துட்டோம் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வேறு ஒருத்தர் பொறுப்பில் இல்லாமல் அவரே எல்லா இடத்துலையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவார். ஸோ அதை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு மேலே சொன்னால் எல்லாருக்கும் இது பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும். ஹோப் யூ என்ஜாய். தேங்க்யூ. நான் சந்திரன், தயாரிப்பாளர். தமிழுக்கென் ஒன்றிய அழுத்தம் படத்தை தயாரிச்சிருக்கோம். டைரக்டர் ராம் பிரகாஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தீபக் கேமரா, தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு. மதன் கார்கி பாரதி சாங் ரைட் பண்ணியிருக்காங்க. அட்டகத்தி தினேஷ், நகுல்,
பிந்து மாதவி பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. கிராண்ட் சக்ஸஸ் ஆகுது. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய், வணக்கம். கலக்கல் சினிமா. தமிழுக்கு எண் ஒன்றை எழுத்தோம் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ராம் பிரகாஷ் ராயப்பா. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று நடந்தது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எஸ் தமன், ப்ரொடியூசர் வந்து வி சந்திரன் சார், இந்த படத்துடைய கேமராமேன் தீபக், ஆர்ட் டைரக்டர் வன்ராஜ், எடிட்டர் சாபு. ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் வேல்யூ இருக்க ஒரு படத்துக்கு இந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் எனக்கு அமைஞ்சது பெரிய ப்ளஸ் ஆச்சு. அது தானாக அமைஞ்ச ஒரு விஷயம். படத்தில் 3 பாடல்கள் யுகபாரதி சார் அண்டு மதன் கார்கி சார் எழுதியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குன்னு கேட்டவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நீங்களும் கேளுங்க. இந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு என்டர்டெய்னர், ஜாலியாக இருக்க வச்சு உள்ள ஒரு பாயிண்ட்டை உள்ள தெளிச்சிருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.